ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முகலாய் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ அதில் மசாலாஸ் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, தேவைக்கு உப்பு, கொஞ்சமாக வினிகர் இல்லைன்னா லெமன் கூட சேர்த்துக்கோங்க. அப்புறமா தயிர் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இப்போ இதுக்கு தேவையான ஒரு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வதக்கிக்கங்க. இப்போ இதை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான 10 பாதாம் 10 முந்திரி பருப்பு எடுத்து ஊற வச்சுருந்தேன். அதை இது கூட போட்டு நம்ம நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதை போட்டு அதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் அடுப்பில் வச்சு நான் வெங்காயம் ஃப்ரை பண்ணேன் இல்லையா, அந்த எண்ணெயை ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக சோம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, கொஞ்சமாக மிளகு சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் அதையும் வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் போட்டுக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுருங்க. 10 மினிட்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் தேவையான மசாலா சேர்த்துக்கணும். அதுக்காக நான் கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக ஜீரகத்தூள் போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கங்க. இப்போ இதில் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டு ஃபைனலாக மேத்தி லீஃப் போட்டு இறக்குனீங்கன்னா நம்மளோட முகலாய் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.